நிறைய பேர் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் என்னென்ன பெயர்களை பண்புகளை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு சொல்லி இருக்கிறாங்களோ அந்த விஷயங்களை தங்களுடைய ஆராய்ச்சி பண்ணி தங்களுடைய அறிவுக்கு எட்டினா மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, சிலதை நிராகரிச்சிட்டாங்க. அப்படி நிராகரிக்கிறதுக்கு மறுக்கிறதுக்கு அவங்க முதல்ல செய்த வேலை என்ன தெரியுமா? தஹரீப் செய்யறது. தஹரீப்னா மாத்துறது, அர்த்தத்தை மாத்துறது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, உதாரணத்துக்கு அல்லாஹ் தஆலா அர் ரஹ்மானு அலா அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே உயர்ந்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இவங்க என்ன செய்தாங்க, இஸ்தவா உயர்ந்து விட்டான்னு சொன்னா அப்ப உயர்றதுங்கிறது ஒரு பண்பு இல்லையா? இது படைப்புகளும் ஒரு மாடியில இருந்து ஒருத்தர் மேல போறாரு, அவர் உயர்ந்து மேல போயிருக்காரு. அப்போ இந்த உயர்றதுங்கிற செயல் அல்லாஹ்வுக்கு சொல்றது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தத்தை மாத்தினாங்க. உயர்வதுங்கிறது அல்லாஹ்வுக்குரிய கண்ணியம் மகிமைக்கு ஏற்றவர் அல்லாஹ் உயர்ந்திருக்காது, நம்மால் கற்பனை பண்ண முடியாது, நமக்கு அல்லாஹ் எப்படி உயர்ந்திருக்கான்னு தெரியாது. ஆனா இவங்க என்ன செய்யணும், அது அர்த்தத்தை மாத்தினாங்க, தஹரீப் செய்தாங்க, அர்த்தத்தை மாத்துறது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் சொல்லப்பட்டிருக்குதா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துன்னு சொன்னா அது மனிதர்கள் கூட கருணை காட்டுறவங்க இருக்கிறாங்கல்ல, அப்ப மனிதர்களோடு ஒப்பிடுற மாதிரி அல்லாஹ் ஆகுது. ஆகவே அர் ரஹ்மான் அர் ரஹீம் வெறும் பேர் மட்டும்தான். ஆகவே அதை நம்ம அல்லாஹ்வுக்கு ரஹ்மத் உண்டுன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அது படைப்புகளுக்கு கருணை இருக்குது. நாம கூட தான் மனிதர் பிள்ளைங்க தாய் தந்தை பிள்ளைங்கள்ட்ட கருணை காட்டுறாங்க, ஒருத்தர் இன்னொரு மனிதன்கிட்ட கருணை காட்டுறான். அப்ப இந்த மாதிரி பண்பு மனிதர்களுக்கு இருக்கும் போது அல்லாஹ்வுக்கு அது உண்டுன்னு சொன்னா அப்ப அல்லாஹ்வை கம்பேர் பண்ற மாதிரி ஆயிடும், மனிதர்களோடு அல்லாஹ்வை கம்பேர் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தாங்க, தஹரீப் செய்தாங்க, மாத்தினாங்க, அர்த்தத்தை மாத்தினாங்க. அதாவது கருணை காட்டுகிறான்னா அதுக்கு இப்படி புரிஞ்சுக்கணும், அவன் கவனிக்கிறான்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் செய்தாங்க. இந்த மாதிரி வேறு வேறு அர்த்தங்களை வச்சு அல்லாஹ்வுடைய பண்புகள் அவனுக்கு சொன்னதை மறுத்தாங்க. அல்லாஹ் பாவிகள் மீது கோபம் கொள்கிறான் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த மாதிரி தஹரீப் செய்யறவங்க, கோபம்ங்கிறது என்ன? ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னா ரத்தம் கொதிப்பாகுது, அவருக்கு பிளட் பிரஷர் ஏறுது. அப்ப கோபம் வந்துச்சுன்னா அவருக்கு என்ன செய்யறான்னு அவருக்கே தெரியாது, இதுதான கோபம். அப்போ அல்லாஹ் கோபம் கொள்கிறான் அப்படின்னு சொன்னா அது படைப்புகளோடு மனிதர்களோடு கோபம் கொள்ளக்கூடிய வேறு படைப்போடு ஒப்பிடுறதாயிடும் அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, கோபம் கொள்கிறான்னா அல்லாஹ் தண்டிக்கிறான்னு தான் அர்த்தம், அப்படிதான் எடுத்துக்கணும், அல்லாஹ்வுக்கு அது கோபம் கொள்கிற பண்பு இருக்குன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் எதை தனக்கு உண்டுன்னு சொன்னானோ அவனுடைய மகிமைக்கு ஏற்றவாறு அதனுடைய தன்மையை நம்ம எதோடு ஒப்பிடாம நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ் கோபம் கொள்றாங்க, அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு உண்டு நம்பணும். ஆனா அது குறை இல்லாதது. நம்முடைய கோபத்துல தப்பு வரும், குறை இருக்கும், நாம கோபத்துல நம்ம என்ன செய்யறோம்னே நமக்கு தெரியாம கூட போயிடும். இதெல்லாம் உண்மைதானே? ஒருத்தர் கோபத்துல பேசும்போது என்ன பேசுறான்னு அவர் பேச்சு வாயில வரக்கூடிய வார்த்தை என்ன வந்தது கூட தெரியாம பேசுறானே, இந்த மாதிரி குறைகள்லாம் அல்லாஹ்வுக்கு இல்ல. அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் கோபம் அடியார்கள் மீது கொள்கிறான்னா அதை நம்ம கற்பனை பண்ண முடியாது எப்படின்னு. ஆனா அல்லாஹ்வுக்கு அவனுக்குரிய உயர்ந்த அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பண்பு அவன்கிட்ட இருக்கு. ஆனா இதை மறுக்கக்கூடியவங்க இப்படிலாம் படைப்புகளோட ஒப்பிட்டு அல்லாஹ்வுடைய தௌஹீதுல இந்த மாதிரி பண்புகளை மறுக்க ஆரம்பிச்சாங்க. இதைத்தான் தஹரீப் செய்யறது. தஅதீல் அதாவது வெறும் பேரா மட்டும் எடுத்துக்கணும். அல்லாஹ்வுடைய அல் அஸ்மாஉல் ஹுஸ்னால ஒவ்வொரு பெயரிலும் அல்லாஹ்வுடைய பண்புகள் சொல்லப்பட்டிருக்குது. எந்த பெயர் எடுத்தாலும் சரி அல்லாஹ்வுடைய பண்பு அதுல இருக்குது. அல்லாஹ் என்ன தன்மை உள்ளவன் அப்படிங்கிற பண்பு அதுல சொல்றது. அல் மாலிக், அல்லாஹ் ஆட்சி செய்யக்கூடியவன் அப்படின்னா அல்லாஹ் ஆட்சி செய்யக்கூடியவன்கிற அந்த பண்பு அவனுக்கு இருக்குது. அல் மலிக் அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் அப்படி சொன்னா படைப்புள்ள ஒப்பிடுறதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, வெறும் பேரு தான் அதெல்லாம், அது அழகுக்காக உள்ள பேரு. அல்லாஹ்வுடைய பேர்கள் அழகானது, ஆகவே அதுக்கு அர்த்தம்லாம் சொல்லக்கூடாது, அப்படி அர்த்தம் சொன்னா படைப்புள்ள ஒப்பிடுறதாயிடும் சொன்னாங்க. இதான் தஅதீல். தஹரீப், தஅதீல் இது ரெண்டுமே கூடாது. அதுக்கு அடுத்தது என்ன செய்தாங்க தெரியுமா? தம்சீல் செய்தாங்க, ஒப்பிட்டாங்க. சிலர் என்ன செய்தாங்க, அல்லாஹ் எப்படி ஒரு காரியத்தை செய்யறான்னு இப்படி இந்த மாதிரி அப்படி ஒப்பிட்டாங்க. இது ஒப்பிடுவதும் தப்பு. ஏன்னா அல்லாஹ்வோடு எந்த படைப்பும் ஒப்பிடவே முடியாது. இத தம்சீல். சிலர் வியாக்கியானம் பண்ணாங்க, தக்யீப் எப்படின்னா விவரிக்கிறது, இப்படிங்க இப்படிங்க அப்படிங்க. ஆனா நம்முடைய கற்பனைக்கு அல்லாஹ்வுடைய பண்புகள் எட்டாது. ஆனா ஏதோ கண்ணில் பார்த்த மாதிரி நேரில் பார்த்த மாதிரி அப்படிங்க இப்படின்னு வியாக்கியானம் பண்ணி அந்த வியாக்கியானம் பண்றது மூலமா
பெயர்களோடு படைப்புகளோடு ஒப்பிட்டாங்க. இது எல்லாமே மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்துல நமக்கு ஹராம். இன்னும் சொல்ல போனா இப்படி ஒப்பிடுறது குஃப்ராக மாறிடும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற ஷிர்க்களை கொண்டு போய் தள்ளிடும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷை வ ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அவனுக்கு ஒப்பானது எதுவுமே இல்லை. அதே சமயம் அவன் நன்கு கேட்கக்கூடியவனாக, நன்கு பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப பார்க்கிற தன்மையும் கேட்கிற தன்மையும் அல்லாஹ்வுக்கு உண்டு. ஆனா அவனுக்கு அதுல ஒப்பானவர் யாரும் இல்லை. அவனை போல யாரும் பார்க்க முடியாது, அவனை போல யாரும் கேட்க முடியாது. இந்த ஆயத் சூரா அஷூரா 42வது சூராவுடைய 11வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். இன்னொரு ஆயத், ஃபலா தضربூ லில்லாஹில் அம்சால் இன்னல்லாஹ யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். ஆகவே அல்லாஹ்வுக்கு உதாரணங்களை சொல்லாதீர்கள். அம்சால் மிஸ்ல், மிசால் அப்படின்னா உதாரணங்கள். அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றை உதாரணங்கள் சொல்லாதீர்கள். நிச்சயம் அல்லாஹ் தான் அறிந்தவன், நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் தனக்கு என்னென்ன பெயர்கள் பண்புகளை சொல்லியிருக்கானோ அதை அப்படியே நம்பிக்கை கொள்ளணும் நம்ம. ஆகவே அதற்கு எதோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த உதாரணங்கள் எதுவும் அல்லாஹ்வுக்கு சமமாக ஆகாது. நீங்க உண்மையிலே அறிந்தவர்கள் அல்ல, அல்லாஹ் தான் உடைய பண்புகளை முழுக்க அறிந்தவன். ஆக எந்த ஒன்றையும் நீங்க உதாரணமாக சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தடை செய்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்துங்கிற இந்த மூன்றாவது வகையை நம்பிக்கை கொள்ளும் போது நாம் தஹரீப் செய்யக்கூடாது. அந்த பெயர்களை, அந்த பண்புகளை அர்த்தத்தை மாற்றக்கூடாது, தஅதீல் செய்யக்கூடாது. தஅதீல்னா அதை புறக்கணிக்க கூடாது. அது வெறும் பேர் தான், எம்டியா சொல்றது, வெறும் பேர் தான், அதுக்கு அர்த்தம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது, அது செய்யக்கூடாது. தம்சீல் செய்யக்கூடாது. தம்சீல்னா ஒப்பிடுதல் செய்யக்கூடாது, உதாரணங்கள் சொல்லக்கூடாது. நான்கள் தக்கீப் செய்யக்கூடாது. தக்கீப்னா கைஃபன் கேட்கறது, எப்படின்னு பதில் சொல்றது. கைஃப் ஹாலுக் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அரபியில கைஃபங்கிற வார்த்தையில் வருவா தக்கீப், அதாவது எப்படின்னு சொல்றது. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள்ல இருக்கக்கூடிய தன்மைகளை அல்லாஹ்வுக்கு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை வேறு ஒன்றோடு விவரிச்சு வியாக்கியானம் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு அல்லாஹ் அர்ஷுக்கு மேல உயர்ந்திருக்கிறான்னு சொன்னா அவன் எப்படி உயர்ந்திருக்கிறான்னா இப்படிங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியானம் செய்யக்கூடாது. ஏன்னா அது அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்லாத ஒன்றை நாம் சொல்லக்கூடாது. இது தௌஹீத். அப்ப தௌஹீதுடைய இந்த மூன்று வகைகளை கொண்டும் அல்லாஹ்வை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை. அஹ்லு சுன்னா சுன்னாவை, நபி வழியை பற்றி பிடித்தவருடைய கொள்கை. யார் ஒருத்தர் இந்த விஷயங்கள்ல வேறு வியாக்கியானங்கள் சொல்லி பிதத்தான கருத்துக்களை, சிந்தனைகளை, சொந்த புத்தியில உருவாகக்கூடிய விஷயங்களை எல்லாம், கற்பனைகளை எல்லாம் சொல்றாங்களோ அவங்க வழிகட்டவங்க, அவங்க பிதத்வாதிகள். அப்படித்தான் வரலாறுல ஜஹ்மியாக்கள், முஅத்தஸிலாக்கள், ஹவாரிஜுகள், இப்படி பல கூட்டங்கள் வந்தாங்க. அவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்துல, இந்த தௌஹீதுடைய இந்த விஷயத்துல வழிகட்டு போனாங்க. நாம அஹ்லு சுன்னா, சுன்னாவை பற்றிய சரியான சலப்புடைய பாதையில போறவங்க அல்லாஹ் தனக்கு சொல்லி இருக்கின்ற விஷயங்களை எந்த உதாரணமும் சொல்லாமல், ஒப்பிடாமல் அவன் சொன்னவாறே நம்முடைய உள்ளத்துல நம்பிக்கை கொள்ளணும், ஈமான் கொள்ளணும். இதுதான் குர்ஆன் சுன்னா நமக்கு சொல்லி கொடுத்திருப்பது அப்படிங்கறத ஷேகுல் இஸ்லாம் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹி தஆலா இங்கே நமக்கு புரிய வைக்கிறாங்க.